அரை இன்ச் மீசை. ஆம், இதை மட்டுமே அடையாளமாக கொண்ட இருவரில் ஒருவர் உலகை ஆட்டிப் படைத்த சர்வாதிகாரி ஹிட்லர். மற்றொருவர் நகைச்சுவை உலகின் பிதாமகன் சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளின் மட்டும் காலங்களை கடந்து இன்றும் நம் எல்லோரின் புன்னகையிலும் வாழ்கிறார். தரையில் இருந்து சிகரத்தை தொட்ட சாதாரண தன்னம்பிக்கையான வாழ்க்கை அவருடையது இல்லை. பள்ளத்தாக்கையே சிகரமாக மாற்றிய சாகச வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்பார்கள். அப்படி பார்த்தால் நம்மை வாய்விட்டு சிரிக்க வைப்பவர்கள் மருத்துவர்களுக்கு சமமானவர்கள் என்றே சொல்லலாம். உலகில் அதிகமானோரை சிரிக்க வைத்த ஒரு நபர் யார் என்று கேட்டால் ஒரே ஒரு பெயரைத்தான் வரலாறு புன்னகையுடன் சொல்லும். அவர்தான் ஈடு இணையற்ற ஆங்கில நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளின். இன்று நாம் திரைப்படங்களில் நகைச்சுவை வசனங்களை கேட்டிருக்கிறோம். ஆனால் ஊமை படங்கள் மட்டுமே வெளிவந்த ஒரு காலகட்டத்தில் மொழியின் துணையின்றி வசனம் ஏதும் பேசாமல் தன் உடல் அசைவுகளினாலேயே ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைத்தவர்தான் சார்லி சாப்ளின். பல்லாயிரக்கணக்கான திரை ரசிகர்களுக்கு நகைச்சுவை எனும் மருந்தை தந்த அந்த மாபெரும் கலைஞரின் வாழ்க்கை எவ்வளவு சோகம் நிறைந்தது தெரியுமா? சோகத்திலும் சிரித்த அந்த உன்னத கலைஞரின் கதையை தெரிந்து கொள்வோம். 1889 ஆண்டு ஏப்ரல் 16 லண்டனில் பிறந்தார் சார்லஸ் ஸ்பென்சர் சாப்ளின். அவரது தந்தையும் தாயும் மேடை இசைக்கலைஞர்கள். மிகவும் ஏழ்மையான நிலையில் இருந்தவர்கள். கிடைக்கும் பணத்தை எல்லாம் குடித்தே தீர்த்தார் தந்தை. அதன் பலன் நடக்க பழகும் முன்பு நடனமாடவும் பாட்டுப்பாடவும் கற்பிக்கப்பட்டான் சிறிய வயது சாப்ளின். 5 வயதே ஆனபோது சார்லி சாப்ளினின் முதல் மேடை அரங்கேற்றம். தாய் நோய்வாய்ப்பட்டதால் பையனை மேடைக்கு தள்ளினார் தந்தை. மிரண்டு போன சாப்ளின் மேடையில் ஏறி தனக்கு தெரிந்த ஒரே பாடலை திரும்ப திரும்ப பாடினார். அவரை மேடையிலிருந்து இழுத்துச் செல்லும் நிலைமை ஏற்பட்டது. அடுத்து தந்தையும் தாயும் பிரிந்தனர். குடித்து குடித்தே தந்தை இறந்து போனார். தாயாருக்கு அடிக்கடி உடல் நலமின்றி போனது. சார்லி சாப்ளினும் அண்ணன் சிட்னியும் அனாதை இல்லத்தில் சேர்க்கப்பட்டனர். 7 வயதே ஆனபோது சாப்ளின் ஒரு இசைக்குழுவில் சேர்ந்து பணியாற்றினார். ஆனால் அந்த குழு ஓராண்டில் கலைக்கப்பட்டது. அண்ணன் சிட்னி கப்பலில் வேலை பார்க்க சென்றுவிட்டதால் சில ஆண்டுகளை தனிமையிலேயே கழித்தார் சாப்ளின். 14 வயதில் ஒரு மேடை நாடகத்தில் நடிக்கும் வாய்ப்பு அவர் கிடைத்தது. அதனை நன்கு பயன்படுத்தி கொண்டார் சாப்ளின். பத்திரிகைகள் அவரது நடிப்பை வெகுவாக பாராட்டினர். பின்னர் சாப்ளினும் அண்ணன் சிட்னியும் புகழ்பெற்ற ஃப்ரைட் கார்னோ குழுவில் சேர்ந்தனர். ஃப்ரைட் கார்னோவின் ஃபன் ஃபேக்டரி ஸ்லிப்ஸ்டிக் நகைச்சுவை நிறுவனத்தில் கோமாளி வேடத்திலும் நடித்தார். அந்த குழு அமெரிக்காவிற்கு சென்று மேடை நாடகங்களை நடத்தியது. அதில் நடித்த சாப்ளினின் பெயர் திரையுலகில் கவனத்தை ஈர்த்தது. 1913 ஆண்டு 24வது வயதில் கிஸ்டோன் பிலிம்ஸ் ஸ்டுடியோ என்ற அமெரிக்க திரைப்பட நிறுவனம் அவருக்கு நல்ல வாய்ப்பை வழங்கியது. அவர் அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்தார். மேக்கிங் லிவிங் என்ற தனது முதல் திரைப்படத்தில் ஒரு கருப்பு கோட்டும் பெரிய தொப்பியும் நீர் யானை மீசையும் கண்ணாடியும் அணிந்து நடித்தார். அதுவே சார்லி சாப்ளினின் அடையாளமானது. தனது 25வது வயதிலேயே 20 மினிட்ஸ் லவ் என்ற முதல் படத்தை இயக்கினார் சாப்ளின். அதன் பிறகு பல படங்கள் அவரது கைவண்ணத்தில் மலர்ந்தன. தனது எல்லா படங்களிலும் எல்லோரையும் சிரிக்க வைத்த சாப்ளினின் திருமண வாழ்வில் கசப்பிற்கு மேல் கசப்பாக இருந்தது. 1918 16 வயது நடிகை மில்ட்ரெட் ஹாரிஸை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அடுத்த ஆண்டு அவர்களுக்கு பிறந்த முதல் குழந்தை 3 நாட்களில் இறந்து போனது. பின்னர் இருவரும் விவாகரத்து செய்து கொண்டனர். 1924 16 வயது லீட்டா கிரே என்ற நடிகையை காதலித்து 2வது முறையாக திருமணம் செய்து கொண்டார். 2 பிள்ளைகள் பிறந்தாலும் அந்த திருமணம் 3 ஆண்டுகள் தான் நீடித்தது. அதன் பின்னர் பால்லெட் கார்டட் என்ற நடிகையை மணந்து கொண்டு அவரையும் விவாகரத்து செய்தார். இறுதியாக ஊனோ ஓ நில் என்ற பெண்ணை மணந்து கொண்ட பின்னர்தான் 7 பிள்ளைகளை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். சாப்ளினின் முதல் முழுநீள படமான தி கிட் 1921 வெளிவந்தது. தனது ஆரம்ப வாழ்க்கையை அவர் அதில் சித்தரித்திருந்தார். அது மிக பெரும் வெற்றி படமாக அமைந்தது. சாப்ளினுக்கு பெரும் புகழை சேர்த்தது.
1925இல் கோல்ட் ரஷ் என்ற அவரது படம் வெளியாகி சாப்ளினின் புகழை புதிய உச்சத்திற்கே கொண்டு சென்றது. அந்த படத்தின் மூலம்தான் நான் நினைவு கூற விரும்புகிறேன் என்று அவரே ஒரு முறை கூறியிருக்கிறார். அதன் பிறகு பல புகழ்பெற்ற படங்களை தந்தார் சாப்ளின். பல ஆண்டுகள் அமெரிக்காவில் இருந்தும் அவர் பிரிட்டிஷ் குடியுரிமையை விட்டுக் கொடுக்கவில்லை. மேலும் அவர் கம்யூனிஸ்டுகளை ஆதரிப்பவர் என்ற சந்தேகம் அமெரிக்காவில் நிலவியது. அந்த சந்தேகமே அவரது வாழ்க்கையை திசை திருப்பியது. 1951 லைம்லைட் என்ற புகழ்பெற்ற படத்தை தந்தார் சாப்ளின். அது வெளியான பிறகு தனது மனைவி பிள்ளைகளுடன் விடுமுறைக்காக இங்கிலாந்து சென்றிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட அமெரிக்க அரசு அவர் மீண்டும் அமெரிக்காவுக்குள் நுழைய முடியாது என்று அறிவித்தது. லாஸ் ஏஞ்சலஸ் வாக் ஆஃப் ஃபேம் என்ற நட்சத்திர பட்டியலிலிருந்து அவர் பெயரை நீக்கப்பட்டது. ஆனால் மனம் தளராத சாப்ளின் சுவிட்சர்லாந்தில் குடியேறி தொடர்ந்து படங்கள் செய்ய ஆரம்பித்தார். 1964 தனது சுயசரிதையை வெளியிட்டார். 1967 அவர் இயக்கிய கடைசி படம் வெளிவந்தது. 1972 ஓர் அதிசயம் நிகழ்கிறது. திரைத்துறையில் பல உன்னத படைப்புகளை தந்தவர் என்பதையும் மறந்து எந்த தேசம் அவரை தனது எல்லைக்குள் மீண்டும் நுழையக்கூடாது என்று கட்டளையிட்டதோ அதே அமெரிக்கா 20 ஆண்டுகள் கழித்து சாப்ளினை திறந்த கைகளுடன் வரவேற்றது. அந்த ஆண்டில் அமெரிக்காவில் அவர் அகாடமி விருதுகள் விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. அதோடு லாஸ் ஏஞ்சலஸ் வாக் ஆஃப் ஃபேம் என்ற நட்சத்திர பட்டியலில் சாப்ளினின் பெயர் மீண்டும் சேர்க்கப்பட்டது. 1974 தனது 2வது புத்தகத்தை வெளியிட்டார் சாப்ளின். அதற்கு அடுத்த ஆண்டு அவருக்கு சர் பட்டம் வழங்கி கௌரவித்தார் எலிசபெத் ராணியார். 1977 கிறிஸ்துமஸ் தினத்தன்று தனது 88வது வயதில் காலமானார் சார்லி சாப்ளின். அன்று வரை சார்லி சாப்ளினை பார்த்து சிரிக்க மட்டுமே கற்றுக்கொண்டிருந்த உலகம் அன்று முதல் முறையாக அவரை பார்த்து அழுதது. உண்மையாக சிரிக்க வேண்டுமென்றால் உங்கள் வலியை வைத்து நீங்கள் விளையாட வேண்டும். வலிக்கு உண்மையான நிவாரணமும் சரியான ஊட்ட மருந்தும் சிரிப்புதான் என்று கூறுகிறார் சார்லி சாப்ளின். அதை கூறியது மட்டுமல்ல, அதனை வாழ்ந்தும் காட்டினார். இன்றும் வாய்விட்டு சிரிக்க நினைக்கும் மில்லியன் கணக்கானோர் சார்லி சாப்ளினின் பழைய படங்களை போட்டு பார்த்து சிரிக்கின்றார்கள். அவைதான் அந்த மாபெரும் கலைஞன் இந்த உலகுக்கு விட்டு சென்றிருக்கும் சொத்து. இடுக்கண் வருங்கால் நகுக என்ற திருக்குறளை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு சோகமான குடும்ப பின்னணியில் உதித்தாலும் நகைச்சுவை என்ற ஆயுதத்தை கொண்டு அவர் தொட்ட சாதனை அளப்பரியது. சாப்ளினின் வாழ்க்கையை படிப்பவர்கள் அனைவரும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். சாப்ளின் அவர் வாழ்வில் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் நாம் நினைத்து பார்க்க முடியாதவை. ஒரு மனிதனுக்கு ஏன் இத்தனை இன்னல்கள் என கண்ணீர் சுரப்பவை. உண்ண உணவின்றி லண்டனில் ஏதோ ஒரு தெருவோரத்தில் சுருண்டு அமர்ந்திருந்த ஒரு சிறுவன் தன் திறமையால் தன் உள்ளத்தால் மொத்த உலகையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறான். தன்னை பார்ப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் இன்று வரை நேர்மறை எண்ணங்களை பாய்ச்சிக் கொண்டிருக்கிறார். உலகம் உள்ளவரை உலக மக்களின் உள்ளத்தில் குடியிருப்பார் சாப்ளின்.